வணக்கம். நான் அன்பு தமிழ். இந்த வீடியோவில் இந்த வீடியோ பார்க்குற இதே நேரத்தில் விழுப்புரங்கிற இடத்துல விக்கிரபாண்டிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த விக்கிரவாண்டிங்கிற ஒரு இடத்துல பெரிய ஒரு போராட்டம் மக்கள் பார்த்தீங்கன்னா, சாலையில் மறியல் பண்ணிக்கிட்டு பெருசாக ஒரு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன? ஒரு சின்ன குழந்தை 3.5 வயசு லியா லக்ஷ்மிங்கிற ஒரு சின்ன குழந்தை ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஸ்டெம்மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு பிரைவேட் ஸ்கூலோட கவனக்குறைவால் அந்த ஒரு குழந்தை உயிர் இழந்திருக்கு. ஒரு 3.5 வயசு எல்கேஜி படிக்கிற ஒரு சின்ன குழந்தை உயிர் இழந்ததற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரைவேட் ஸ்கூலோட கவனக்குறைவு தான். தப்பு எல்லா இடத்துலையும் நடக்கிறதாண்ட அது ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த ஸ்கூலோட கவனக்குறைவு, அந்த செப்டிக் டேங்கை மாற்றிருந்தா என்ன? பிரைவேட் ஸ்கூல் ஃபீஸ் வாங்குறாங்களா, அந்த செப்டிக் டேங்கை மாற்றிருந்தா நிற்கி அந்த குழந்தை உயிரோட இருந்திருக்கும். இவங்களோட கவனக்குறைவால் அந்த குழந்தை இங்கே உயிர் இழந்திருக்கு. இது ஸ்கூல் நிறைய உண்மையை மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் தரப்புல சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு முடியும்டா. அப்படி 4:30 மணிக்கு முடிய வேண்டிய ஸ்கூல் ஏன் 3 மணிக்கு முடிச்சாங்க? 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சதுக்கான காரணம் என்ன? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்களே வீட்டுக்கு போகிறோன்னா போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு தானே அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பேரண்ட்ஸ். நிறைய பேரண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி சின்ன பசங்க நீங்கள் கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனாக உடனே பாஸ் ஆயிருக்கு. இதுக்கான காரணங்கள்லாம் என்ன? ஸ்கூல் என்ன மறைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பேரண்ட்ஸ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இங்கே ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, வழக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, லியா லக்ஷ்மிங்கிற ஒரு சின்ன குழந்தை ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு லஞ்ச் டைமுக்கு முன்னாடி போயிருக்காங்க. லஞ்ச் டைம் முன்னாடி போன குழந்தை திரும்ப வரல. அங்கே வராதது பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே கவனிக்கல. அங்கே சின்ன குழந்தை லியா லக்ஷ்மிங்கிற ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அங்கே காணுங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்டாஃப்க்குலாம் தெரியாதனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைமில் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்கே ஒரு குழந்தை இருக்குமே எங்கேங்கிறத தேடி பார்த்துருக்காங்க. இன்னும் காணுமே, முன்னாடி ரெஸ்ட் ரூம் போனங்கிற குழந்தை ரிட்டன் வரவே இல்லைங்கிறது அங்கே யாருக்கும் தெரியல. அப்புறமா வெளியே இருந்து அப்போ நிறைய ஸ்டாஃப்ஸ்லாம் தேடி இருக்காங்க. அப்புறமா அந்த செப்டிக் டேங்க்கில் பார்க்கும்போது அந்த குழந்தை கிடச்சிருக்கு. அந்த குழந்தைய அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே அந்த ஸ்கூலோட ப்ரைவேட் கார்லேயே கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே பார்த்தீங்கன்னா முடியம்பாக்கம்ங்கிற இடத்துல அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா அந்த குழந்தை இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க ஹாஸ்பிட்டல் என்ன சொல்கிறாங்க, இந்த குழந்தை விழுந்து 11 மணி ஆகுது, 11 மணிக்கு இந்த குழந்தை விழுந்திருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லஞ்ச் டைமில் முடிஞ்ச ஒரு 1:30க்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் தரப்பில் வந்திருக்கு. அதாவது 11 மணிக்கு விழுந்திருக்கிற குழந்தை 1:30 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு இறந்துருக்காங்க. 1:30 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. 1:30 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. 1:30 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தவுடனே இவங்க இன்ஃபர்மேஷன் வந்த உடனே இவங்க சீக்கிரமாக பார்த்துருந்தாங்கன்னா அந்த குழந்தைய காப்பாற்றிருக்கலாம். கரெக்டாக இவங்க சீக்கிரமாக பார்க்க காணும் ப்ரைவேட் ஸ்கூலில். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய இவங்க இந்த விஷயம் உண்மை கிடையாது, இந்த விஷயம் பொய் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தரப்பில் சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த குழந்தையோட அப்பா இருக்கார் பார்த்தீங்கன்னா பழனிவேல், இவர் பார்த்தீங்கன்னா தாசில்தார் ஆஃபீஸில் இ சேவை மையத்தில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா சிவசங்கரி, இவங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு இருக்காங்க. இவங்க அப்பா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இல்லை அந்த ஸ்கூல் போய் செப்டிக் டேங்கை பார்த்துருக்காங்க. அந்த செப்டிக் டேங்க் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அவங்களோட பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இறந்த லியா லக்ஷ்மியோட அந்த செப்டிக் டேங்க் ஹைட்டாக இருக்குது, எப்படி விழுந்திருப்பாங்க. ஆக்சுவலி நான் செப்டிக் டேங்க் கீழே இருக்குன்னு நினச்சி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்பா ஸ்கூல் தரப்பில் ஸ்கூலில் இருக்கிறவங்க கிட்ட என்னன்னு கேட்குறாங்க, செப்டிக் டேங்க் ஹைட்டாக இருக்குது, எப்படி விழுந்திருப்பாங்க. இல்லை இவங்க எதுவும் எங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க, இவங்க பசங்களை துன்புறுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தரப்பில் சொல்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸும் சரி, அந்த பேரண்ட்ஸ் சைடில் இருக்கிற ரிலேட்டிவும் சரி, அந்த இடத்துல போராட்டம் பெருசாக சாலையில் மறித்து பெரிய போராட்டம் இப்போ அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்த உங்ககிட்ட சேர்க்கணும்னு நினச்சேன். இது ஒரு சின்ன குழந்தை உயிர் காப்பாற்றிருக்கலாம். இப்படிப்பட்ட விஷயத்த பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் காப்பாற்ற வேண்டிய நிலைமை ஒரு தனியார் பள்ளி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கவனக்குறைவாக இருந்திருக்காங்க. இதனால் இவ்வளோ பெரிய ஒரு உயிர் இழப்புக்கான சேதாரம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இது நீங்கள் இப்படி சொல்லுவீங்களா? இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் தரப்பில் இது இல்லை, இது பின்னாடி வேறு ஏதோ இருக்குது, ஒரு மர்மம் இருக்குது, இவங்க மறைக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்த, எதுக்கு இவங்க சீக்கிரமாக முடிக்கணும், இவ்வளோ விஷயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருந்துகிட்டே இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் பேரண்ட்ஸ் போலீஸ் கிட்ட சொல்லும்போது போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டாஃப்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல், டோமினிக், மேரி, எமெல்டான்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேரை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. விசாரணை முடிச்சதுக்கு அப்புறமா தான் இதுக்கான முடிவு என்னங்கிறது தெரியப்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்த இப்போ சொல்லியிருக்காங்க போலீஸ். அப்புறமா பார்த்தீங்கன்னா சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் அறிவழகன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டர் கிட்ட போயிட்டு
இதில் வந்து யார் மேலே தப்பு இருக்கோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருக்கார். இதே டைமில் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் சண்முக சுந்தரம் என்ன சொல்லியிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா, நேரடியாக அந்த ஸ்கூலுக்கே போயிட்டு விசிட் பண்ணிட்டு அந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன்ஸ், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எப்படி இருக்குது, அது எல்லாமே வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் என்ன எப்படின்னு சொல்லி என்கொயரிலாம் பலமாக கொடுத்து இதுக்கான ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா யார் மேலே தப்பு இருக்கோ அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோங்கிறத ரிப்போர்ட்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்மளோட முதலமைச்சர் சிஎம் ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக 3 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராம்தாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக இதுக்கான இந்த சின்ன ஒரு குழந்தை உயிர் இறந்ததுக்கான காரணம் தனியார் பள்ளியோட கவனக்குறைவு தான், வேற எதுவுமே கிடையாது. இவங்க அந்த ஒரு விஷயத்த பாதுகாப்பாக வச்சிருந்தா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை உயிரோடு இருந்திருப்பாங்க. இவங்க இறந்ததுக்கான சின்ன குழந்தை இறந்ததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளியோட கவனக்குறைவு தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பேரண்ட்ஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கல, இது பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, இது பின்னாடி ஏதோ மறைக்கிறாங்கிறத மீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது சாலை மறியல் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல பெருசாக ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா தான் இறந்துருக்காங்கங்கிறத சொல்கிறாங்க. இந்த 2 சைடு எது உண்மைன்னு தெரில. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருக்கட்டும் ப்ரைவேட் ஸ்கூல் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இருந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சேர்க்கணுன்றது தான். இந்த விஷயத்தை பற்றி யாருமே பேசி போடலை, அது என்ன எதுன்னு தெரில. இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஒரு சின்ன குழந்தை உயிர் இழந்திருக்கு, இதை பற்றி யாருமே பேசாமல் இருந்தால் எப்படி? ஒரு விஷயத்த சொல்கிறது மூலிமா தானே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எப்படி இந்த சமுதாயத்தில் எப்படி என்னென்ன விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சேனலில் நாங்கள் இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த விஷயத்த ஷேர் பண்ணிங்கன்னா போதும்.